நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனா இதை என்னால வாங்கிக்க முடியாது. அது ஏன் பெரியப்பா நீங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்க? இதை நீங்க லோன் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். எப்போ உங்க கைக்கு பணம் வருதோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. ஒரு தடவை கடன் வாங்கினதுனால தான் இந்த நிலைமை. கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கினா நாளைக்கு என்ன நிலைமை வரும்னு தெரியாது. இருக்கிறத வச்சே நாங்க சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். அப்படின்னா சரி, நீங்க பணமா வாங்கிக்க வேண்டாம். ஆனா வீட்டை மட்டும் நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. லட்சுமி பேர்ல நாங்க ஒரு வீடு வாங்கியிருக்கோம்ல, அந்த வீட்டுல வந்து நீங்க எல்லாரும் தங்குங்க. ஆமா பெரியப்பா, நீங்க அங்க வந்து தங்குறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லையே. பொண்ணு வீட்டுல இருந்து நான் எதையும் வாங்க மாட்டேன். என்னால நிச்சயமா அப்படி ஒரு வேலையை செய்ய முடியாது. இந்த மாதிரி நேரத்துல கூட ஏன் தேவையில்லாம எதை யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க எங்க போவீங்க, என்ன செய்வீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு பண்ணி நான் சொல்றதை கேளுங்க. நான் ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசியிருக்கேன். அவர் 2-3 வீடு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரத்திலேயே நான் வீட்டை ஃபைனல் பண்ணிடுவேன். ஆனா நான் சொல்றது. தேங்க்ஸ் நிக்கல், இதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். அம்மா, இவ்வளவுலாம் நடந்துருச்சு. ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. கார்த்திக், நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அக்கா, அது நந்தினி, இவங்கிட்ட எதுவுமே கேட்காத. ஏன் மோகன்? நான் வேண்டாம் கார்த்திக், நான் முதல்ல சொன்னல, நீ என்கிட்ட பேசாத. நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஆனா என்ன கார்த்திக், இதை பத்தி என்கிட்ட சொன்னா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டல. நீ நீ என்னோட ஃப்ரெண்ட்ரா. நான் வார்த்தை சொல்லாத. நான் உன் நண்பன்ல, உண்மையை அப்படிதான் நினைச்சியா? உன் மனசுல நீ அந்த மாதிரி நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை என்கிட்ட நீ மறைச்சிருக்கவே மாட்டேன். நம்மளது சின்ன வயசு நட்பு இல்ல. ஆஃப்டர் ஆல் உன்னோட ஈகோ குறுக்க வந்துருச்சுல கார்த்திக். ஐம் சாரிடா. நான் உண்மையா சொல்றேன். எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், இதுல இருந்து வெளியே வந்துடலாம் தான் நினைச்சேன். நான் ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. ஐம் ரியலி சாரி மோகன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே கார்த்திக்? நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கலாமே. அக்கா, நீங்க 2 பேரும் ப்ளீஸ் இப்படி அழாதுங்க. இல்லைன்னா அம்மாவும் பெரியம்மாவும் நம்பிக்கை இழந்துருவாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நாங்க எல்லாரும் உதவி செய்ய தயாரா இருக்கும்போது நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்க? சொந்த பந்தம், நண்பர்கள் உதவி செய்யலனா வேற யார் உதவி செய்வாங்க? கார்த்திக் நில்லு. வந்தனாவை இறக்கி விட்டுட்டியா? இறக்கி விட்டம்மா. இப்ப அவங்க அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்கு? உங்க ரொம்ப பலவீனமா இருந்தாங்கம்மா. ஐயோ ஆண்டவா, நாலா பக்கமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஒரு பக்கம் அர்ச்சனா வீட்டுல பிரச்சனை, இப்ப வந்தனா வீட்டுல. என்னங்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. பொண்ணுக்கு உதவி பண்றதுல அப்படி என்னங்க தப்பு இருக்கு? ராதிகா, நான் தப்புன்னு சொல்ல வரல. இது சம்பந்தியோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் எனக்கும் நல்லா புரியுதுங்க. அவரோட உணர்வுகளை நாம மதிக்கணும். ஆனா அதுக்காக நாம எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி?
இன்னைக்கு அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகணும். அப்பா அவர்கிட்ட எதுவும் சொல்லாம நாமளே போய் ஸ்ட்ரைட்டா பேங்க்ல பணத்தை கட்டிட்டு வந்துடலாம்ப்பா. பெரியப்பா கிட்ட நான் திட்டு வாங்கிக்கிறேன். வேண்டாம் சூர்யா. அவரோட கௌரவத்தையும் அவரோட சுயமரியாதையையும் நாம காயப்படுத்த கூடாது. என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு நானும் ஒத்துக்கிறேங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாரும் இப்ப எங்க போவாங்க? இத பத்தி யோசிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்குங்க. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. ஆ, ஒரே ஒரு வழி இருக்கு. அக்கா, லக்ஷ்மி, இதெல்லாம் உங்க ரூம்ல இருந்த திங்ஸ். நேத்து ராத்திரி நான் இந்த வீட்ல உங்களோட எவ்வளவு நினைவுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி. ஏன்னா முதல் உரிமை உங்க எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா நாங்க தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணோம். அதனாலதான் நானே. தேங்க்ஸ் அண்ணே. உனக்கு உண்மையிலேயே தைரியம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உன் இடத்துல நாங்க இருந்தோம்னா நிச்சயமா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம். அக்கா, அழாதீங்க அக்கா. லக்ஷ்மி, அழாதீங்க. அண்ணா ப்ளீஸ், நீங்களாவது பெரியப்பா கிட்ட பேசி பாருங்க. யாரு உதவி செய்யறேன்னு சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அது என் புகுந்த வீட்டுக்காரங்களாவும் இருக்கட்டும், இல்ல உறவுக்காரங்களாவும் இருக்கட்டும். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகிற வர நீங்க எல்லாரும் அங்க வந்து தங்கலாம்ல. அதுவும் என்னோட வீடு தானே. நான் உங்களுக்கெல்லாம் இனிமே சொந்தமே கிடையாதா? உங்களுக்காக ஏதாவது செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ்ண்ணா. எங்களுக்காக நீ ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய். உன் புகுந்து விட்டு ஆளுங்க கிட்ட எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண சொல்லு. இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், நீங்க ஏன் லக்ஷ்மி கிட்ட இப்படி பேசுனீங்க? ஒருவேளை அவங்களுக்கு இந்த நிலைமை இருந்திருந்தா நாமளும் இததான் பண்ணிருப்போம். அவ அவளோட கடமையை தான் பண்றா. கார்த்திக், உங்களுக்கு உதவி வேண்டான்னா நீங்க வேண்டான்னு சொல்லிடுங்களேன். ஆனா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க துக்கத்துல ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அவளுக்கும் இதே அளவுக்கு தான் வேதனை இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கஷ்டத்தை தான் அவளும் அனுபவிக்கிறா. அவளுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. கார்த்திக், இந்த வீட்ல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் சின்ன வயசுல இருந்து இருந்தீங்க. இந்த வீட்ல உங்களோட சின்ன சின்ன நினைவுகள்ல எத்தனையோ சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த வீட்டை விட்டுட்டு போறது ஒன்னும் அவ்வளவு சுலபம் கிடையாது. இத பொண்ணுங்களாலதான் சரியா உணர முடியும். கார்த்திக், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஏற்கனவே இதை ஒரு தடவை அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் எங்க கூட இருக்கிறவங்களும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? சாரி லக்ஷ்மி, நான் கோவத்துல அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்க நினைவுகளை என்னால பாதுகாக்க முடியாம போயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாத கார்த்திக் ப்ளீஸ். அக்கா, லக்ஷ்மி, நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு தடவை உங்க ரூம பாருங்க. எந்த திங்ஸும் விட்டு போயிடக்கூடாதுல்ல.
கார்த்திக் 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 என்ன இதெல்லாம்? கார்த்திக் அழாதீங்க, நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது? கார்த்திக் நீங்க என்ன பாருங்க, ப்ளீஸ் இப்படி எல்லாம் அழாதீங்க. அர்ச்சனா, இப்ப நான் என்ன செய்யறது? ஐ எம் சாரி. என்னால இதை தாங்கிக்க முடியல. கார்த்திக் போதும், அழாதீங்க கார்த்திக். எனக்கு புரியுது. சரி, அழுதுக்கோங்க. எவ்வளவு வேணுமோ இப்பவே அழுதுக்கோங்க. இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனையை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் நினைச்சு அழுது போக்கிடுங்க. அழுதுருங்க கார்த்திக். கார்த்திக் சரி, நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. அம்மா லக்ஷ்மி, நீ இங்கே இருமா. இந்த மாதிரி நேரத்துல சொந்த பந்தங்கள் கூட இருந்தா மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க தயவு செஞ்சு லக்ஷ்மி உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. அது இவ இந்த வீட்டோட ரொம்ப சின்ன பொண்ணு, எங்க செல்ல பொண்ணு. இவ இப்படி அழறத எங்க யாராலும் தாங்கிக்க முடியாது. நீ கிளம்பு லக்ஷ்மி, உன் வீட்டுக்கு போ. இல்லைங்க பெரியப்பா, நான் இங்க உங்க கூடவே இருக்கேன். லக்ஷ்மி, அவர் சரியாதான் சொல்றாரு. நீ போயிட்டு வாமா. சந்தி, அம்மா நந்தினி, இல்லங்கப்பா, உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக போறது இல்ல. நான் இங்கதான் இருப்பேன். ஹலோ, என்ன? சரிங்க. அண்ணா, நாம எந்த வீட்டுக்கு போக நினைச்சோமோ அந்த வீடு இப்ப நமக்கு கிடைக்க போறது இல்ல. ஏற்கனவே அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க அந்த வீட்டை காலி பண்ண தயாரா இல்லையா? அட கடவுளே, அப்படின்னா நாம இப்ப எங்க போறது? பெரியப்பா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை பேசலாமா? அது நீங்க எல்லாரும் சம்மதிச்சுங்க. வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க சொல்றபடி செய்ய நான் தயாரா இல்லை. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி மட்டும் இல்ல, உங்க சுயமரியாதையை காயப்படுத்துற மாதிரி கூட நான் எதுவும் பேச மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் பெரியப்பா, நீங்க யாருக்கிட்டையும் இந்த உதவி எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க இந்த உதவின்னு நினைக்காதீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உங்களோட மாப்பிள்ள. பெரியவங்க விஷயத்துல எனக்கு இருக்கிற சில கடமைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், உங்களுக்காக ஒரு நல்ல வீடை நான் பார்க்குறேன், அதுக்காவது எனக்கு அனுமதி கொடுங்க. நீங்க உங்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நான் முயற்சி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு நல்ல வீடு கிடைக்கதான் நான் பார்க்குறேனே.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க வாடகை வீட்லயே தானே தங்கி இருக்கோம். அதனால இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும் எனக்கு. இந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு 101 ரூபா தரணும். ரூபாய் ரொம்ப அதிகம் மாப்பிள. அதனால ஃப்ரீயா செய்ய முடியும்னா எங்களுக்காக செய்யுங்க. அம்மா நந்தினி, பெரியமா, நீங்களும் இதுக்கு மேல அழ வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா அப்புறம் பொருளை கொண்டு போறதுக்கு ட்ரக் இல்ல, படகு தான் கொண்டு வரணும். மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கார்த்திகையும் கூட்டு பண்ணா நல்லா இருக்கும். இல்ல அங்கிள், கார்த்திக் இங்க இருந்தா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பேன். அவன் இங்க இருந்தான்னா வீட்டு வேலையெல்லாம் அவன் பார்த்துப்பான்ல. வா வா நந்தினி. நம்ம மாப்பிள்ள உண்மையிலேயே ரொம்ப பொறுப்பானவர். பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சா இல்ல இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? சாயந்தரம் வரைக்கும் தான் மேனேஜர் நேரம் கொடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் வீட்ல இருந்து நான் கல்யாணமாகி போகும்போது நான் ரொம்ப ரொம்ப அழுதேன். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. நான் எப்ப நினைச்சாலும் நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியும். ஆனா இன்னைக்கு எந்த வீட்ல நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்தேனோ அந்த வீடு நிரந்தரமா எப்படி? நந்தினி, தயவு செஞ்சு அழாத. உங்க அம்மா அப்பா பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம துணை அவங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் தெம்பா இருப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டும் அர்ச்சனா. இன்னைக்கு லக்ஷ்மியும் வீட்டாளுங்களும் பேசினதை கேட்டல, அதுக்கப்புறமா எனக்கு உன் அப்பா மேல இருக்கிற மரியாதை இப்போ பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஒத்துக்கிறேன், அப்பாவும் நமக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சாரு. ஆனா அவங்க பேசின விதத்துல எவ்வளவு வித்தியாசம் இருந்தது. கார்த்திக், என்னம்மா? கார்த்திக், நீ ஒரு வீடு பார்த்து வச்சிருந்தல, அந்த வீடு நமக்கு இப்ப கிடைக்காதா? ஏம்மா, ஏன் திடீர்னு? நான் முதல்ல அந்த இல்ல broker கார்த்திக், உங்க அப்பா ஏற்கனவே புரோக்கர் கிட்ட பேசிட்டாருப்பா. மோகன் போயிருக்காரு இன்னொரு வீடு பார்க்கறதுக்கு. நீ மோகனுக்கு ஃபோன் பண்ணுப்பா. அதோட மாமா என்ன சொன்னாருன்னா, சாயந்தரத்துக்குள்ள எல்லா பொருளையும் ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அழாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அம்மா ப்ளீஸ்.
நீங்க தானே எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே எப்படி? அம்மா, அம்மா, வீடை விட குடும்பம் தானே முக்கியம். நம்ம குடும்பம் இப்போ ஒன்னா தானே இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நாம எல்லாரும் சேர்ந்து கடவுள் கிட்ட ஒரே விஷயத்த கேட்கும்போது அவர் நமக்கு அதை கண்டிப்பா தருவாரு. ஆமாம்மா, நாம எல்லாரும் மறுபடியும் இந்த வீட்டுக்கே திரும்பி வருவோம்.